கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 27வது மாநாட்டில் மா சாகுபடி உள்ள இடங்களில் அரசு சார்பில் மாங்கல் தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 27வது மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் லக்குமையா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவராஜ் முன்னிலை வகித்தார். இந்த மாநாட்டிற்கு மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் மற்றும் தளி சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளருமான ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார்கள். மேலும் இந்த மாநாட்டின் போது விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். விலையின்றி பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் அரசு சார்பில் மாங்கல் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்பட வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து விவசாய பொருட்களை நாசம் செய்து வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும். யானைகளால் பாதிக்கப்பட்டு உள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு யானைகளால் பலியான குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு விரைவாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த மாநாட்டின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ராஜு, நகர செயலாளர் உபேத், மாநில குழு உறுப்பினர்கள் சுந்தரவல்லி, சின்னசாமி, பழனி, கண்ணு, மாதையன், மூர்த்தி, சிவநாதன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். வணக்கத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது 100 ஆண்டுகளை கடந்து நாட்டின் விடுதலைக்காகவும் பெற்ற விடுதலை பாதுகாப்பதற்காகவும் களத்தில் நிற்கின்ற கட்சி. எங்கெல்லாம் சுரண்டல் வர்க்கம் உழைக்கும் மக்களை சுரண்டுகிறதோ அங்கெல்லாம் எளிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய அமைப்பு மாநாடுகளை நடத்துகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளை மாநாடுகளை நடத்தி முடித்துவிட்டு இன்றைக்கு ஒன்றிய மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி ஒன்றிய மற்றும் நகர மாநாடு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் சிவராஜ் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது விவசாயத்தை முழுமையாக நம்பியுள்ள ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு உரிய விலை என்பது பழத்திற்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஏற்கனவே போராட்டங்களை நடத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கடிதம் அனுப்பி வைத்து கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போல சப்சிடி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கிலோவுக்கு 4 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு கிலோ மாம்பழத்துக்கு அரசின் சார்பாக மானியம் 5 ரூபாய் தர வேண்டும். அதே போல அரசின் சார்பில் மாங்கூர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்தால் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு மாம்பழங்களுக்கு அதிக விலையும் கிடைக்கும். அதே போல உள்ளூர் இணைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்துக்கு கூட அதிக அளவு அந்நிய செலவணி கிடைக்கும். ஆகவே மாங்கூர் தயாரிக்கும் தொழிற்சாலையை அரசின் சார்பாக ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல இந்த பகுதியில் கர்நாடகாவிலிருந்து யானைகள் இந்த வேப்பனப்பள்ளி பகுதிக்கு வந்து விவசாயியுடைய நெல், வாழை, கரும்பு, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துகின்றன. அதற்கு உரிய நிவாரணம் என்பது கிடைப்பதில்லை. அதே போல மனிதர்களை தாக்கி, யானைகள் தாக்கி மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அதற்கு கிடைக்கின்ற நிவாரணம் என்பது போதுமானதாக இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் மனித உயிரிழப்புக்கு தர வேண்டும். அதே போல அந்த விவசாயியுடைய பயிர் சேதத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும். அதே போல யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராதவாறு சோலார் மின்வெளிகள் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் அரசின் கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். அதையும் அரசு நிறைவேற்ற வேண்டும். அதே போல இந்த பகுதியில் நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளுக்கு மேலாக கிருஷ்ணகிரி ஒட்டியுள்ள பல வட்டங்களிலே சாதாரண மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பால் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா இல்லை. இந்த நாட்டுடைய பிரஜை தான் என்று சொல்லிக் கொள்வது கூட கையளவு நிலம் இல்லாமல் புறம்போக்கு வீட்டிலே பிறந்து வாழ்ந்து சாகும்போது கூட இந்த நாட்டுடைய பிரஜை தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு 5-6 அடி சொந்த நிலம் இல்லாமல் புறம்போக்கு சுடுகாட்டிலே புதைக்கின்ற அவலநிலையில் இருக்கிறார்கள். ஆகவே
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாவட்டம் முழுவதும் அதற்கான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். 64,000 பட்டாக்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் அறிவித்திருக்கிறார்கள். அதை காலதாமதம் இல்லாமல் தகுதி படைத்த அனைவருக்கும் அந்த பட்டாக்களை வழங்க வேண்டும். அதே போல இந்த மாவட்டத்தில் குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றுடைய தண்ணீர் இன்றைக்கு ரசாயன கழிவுகள் பெங்களூரிலிருந்து கலப்பதால் அந்த தண்ணீரை பயன்படுத்தி செய்கின்ற விவசாயம் என்பது மலட்டுத்தன்மையாகிறது. அந்த தண்ணீரை குடிக்கின்ற மாடுகள் இறந்து விடுகின்றன. ஆகவே அந்த தண்ணீரை சுத்திகரித்து விவசாயிகளுக்கு எடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். இதன் மீது வருகின்ற 3 ஆண்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள் தொடர்ந்து நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.